வண்டியில் ஏறு. பரவாயில்ல, நான் பஸ்லேயே போய்க்கிறேன். பஸ்லெல்லாம் போனால் லேட் ஆகும். ஒழுங்கா வண்டி எடுத்துகிட்டு போ. இல்லை வேணாம் வேணாம். இது வண்டி விட்ட பழகிட்டு அப்புறம் என்னடா? தெரியும், பட் ஆனால் டிராஃபிக்கில் விட்டுருக்கு பயமாக இருக்கு. உன்னை போய் லவ் பண்ண பாரு. இப்போ நீ வரியா இல்லையா? நீ வரமா நாங்கள் இருந்து போக மாட்டேன். ஏதாவது பண்ணி இவளை கரெக்ட் பண்ணணுமே. என்ன பாஸ், லவ் மேட்ரா? யோ மூட்டு போறியா? சாரி பாஸ். ஏய் மெல்லமா போ மெல்லமா போ. என்னப்பா காதல் மண்ணா, சௌக்கியமா? இப்படி ஒரு நிலைமையில இருக்கிற ஒருத்தன்ட்ட ஏன்டா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறான்னு பாக்குறியா? அடிங். சுரேஷ், இவன் பேரண்டா? கோகுல்ண்ணே. தம்பி கோகுலு, ஹைவேல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வண்டியில பெட்ரோல் காலியாகி நின்னா என்ன பண்றதுன்னு தெரியுமா? அதெல்லாம் நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் போதே யோசிச்சிருக்கணும். நடு ரோட்ல நின்று யோசிக்க கூடாது. தம்பிக்கு நம்மளை பத்தி தெரியல போல. அண்ணே ஒரு சின்ன குழப்பம்ண்ணே. ஏண்டா? பாட்டி தனியாக வரலண்ணே, அவங்க கூட 2 வந்திருக்காங்க. எல்லாரையும் போட்டுருமா? முட்டாள். கொடுத்த காசுக்கு யாரை கொலை பண்ணுமோ அவனை மட்டும்தான் கொலை பண்ணணும். தேவையில்லாதெல்லாம் பண்ணி சிக்கலில் மாட்டிக்க கூடாது. கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ணுங்கடா. அண்ணே அதெல்லாம் இருந்தால் நாங்கள் என்ன இங்கே இருக்கிறோம்?
வாங்க வக்கீல் சார். என்ன பாண்டியா, போன காரியெல்லாம் கச்சிதமாக முடிஞ்சா? இது என்ன புதுசாக இருக்குது? எப்பவும் மேட்ரை முடிச்சுட்டு நாங்கள் தான் உங்களை பார்க்க வருவோம். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. என்ன வக்கீல் சார், எதுவும் வேலையாகணுமா? அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. பையன் ஒருத்தனை 2 நாள் உன் கண்ட்ரோல் வச்சுருக்கணும். கடத்தணுமா? யார்? என் பொண்ணை லவ் பண்ணுற பையனை. அட, லவ் மேட்ரா? அந்த பையனை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோங்க. மிச்சம் நான் பார்த்துக்கிறேன். தம்பி நீ ஒன்றும் பயப்படாத, நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம். சத்தமே இல்லாமல் 2 நாள் நீங்கள் இரு, அவ்வளோதான். ஏய், கட் அவுத்து விட்டு எதுனா சாப்பிட வாங்கி கொடுற. டே சுரேஷ், பெட்டிக்குது. ஏண்டா பையனை பார்த்தா நல்லவனாவே தெரியுது. ஏய், புறா அவனை. ஏய் சுரேஷ்,
ஏண்டா போனா போது சின்ன பையன் சாஃப்டா டீல் பண்ணலான்னு பார்த்தா ஓவராவா பண்ற. இவங்கெல்லாம் பார்த்தா என்ன கேனா பசங்க மாதிரி தெரியுங்களா? கால் இருக்கிறதுனால தானே ஓடுறான், காலிலே போட்டலாண்ணே. காலிலே போடுற. என்னடா அம்மான்ற, நீ லவ் பண்ற பொண்ணு பேர் தெரியலையா? மறந்துடுச்சா? தட்டு தட்டுனா யாரா அவன்னு கேட்பானே. மறந்து போகிறதுக்கு அவனும் நினப்பில்லைண்ணா. என்னோட நிழல் எப்போவுமே என் கூட தான் இருக்கும். இங்க வர்ற தம்பி, என்ன டயலாகா? இந்த பாரு கோகுலு, லவ்வுங்கிறது இந்த வயசில் வர அரிப்பு மாதிரி. சொரிஞ்சா நல்லா தான் இருக்கும், அதுக்குன்னு சொரிஞ்சிட்டே இருந்தா என்ன ஆகும்? புரியுதா? அண்ணே, ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண. என்ன ஹெல்ப்பா? எனக்கு ஒன்றுறீங்களா? தம்பி என்ன விளாடுறியா? ஒரு பொண்ணுக்காக உசுரை விட போறியா? விளையாடலண்ணே, சீரியஸாக தான் சொல்கிறேன். தம்பி, நாங்கள் காசுக்காண்டி வேலை பார்க்குற கும்பல். ஏதோ அந்த ஆள் சொன்னாங்கக்காண்டி உன்னை என் கூட 2 நாள் வச்சுருக்கிறேன். போய் பொழப்ப பாருப்பா. ப்ளீஸ்ண்ணே, புரிஞ்சுக்கங்கண்ணே. நாளைக்கு அவள் வீட்டுக்கு போகணுண்ணே. ஏன் நீ போகட்ட அவ செத்துருவாளா? இல்லைண்ணே, வேற என்னடா? செத்துட்ட கூட ஒரு நிமிஷம் தானே வேதனை. ஆனால் என்ன சொன்ன தெரியுமா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறான்னு தெரியலையே. ஏதாவது சொல்லி சமாளிப்போம். வாங்க சார், பஸ் லேட்டா? எப்படி கரெக்டாக சொல்கிற? உன்னை பத்தி தெரியாமையா 2 வருஷம் லவ் பண்றேன். ரம்யா, இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன். வாவ், கங்க்ராட்ஸ்டா. இந்த விஷயத்த நான் உன்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். இன்னும் வீட்டில் கூட சொல்ல. பிகாஸ் சில விஷயத்த செலக்டாக தான் சொல்ல முடியும். நல்லா பேச மட்டும் தெரியுது, ஆனா சின்ன விஷயத்துக்குலாம் பயப்படுற. இப்படி இருந்தா எங்க வீட்ல எப்படி வந்து என்ன பொண்ணு கேட்ப? நான் என்ன பண்ணுறது? சின்ன வயசுலேருந்தே என்னை அப்படி வளர்த்துட்டாங்க. வீட்ல சொல்லிட்டா என்ன லவ் பண்ண? இல்ல. அது சரி, வேலை கிடைச்சோடனே எங்க வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறேன்னு சொன்னல, ஞாபகம் இருக்கா? ஆமாம், ஆனால் கடைசி வரைக்கும் லவ் பண்ணிட்டே தான் இருக்க போறியா? கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்லையா உனக்கு? கல்யாணம் பண்ணுற என்னால் இருக்குது. ஆனால் உங்கள் அப்பாட்ட வந்து பேசதான் பயமாக இருக்குது. ஏன்டா பயப்படுற? ஒரு பொண்ணு நானே எங்க வீட்டுக்கு வந்து கேட்க சொல்றேன். உனக்கு என்ன பயம்? நான் லவ் பண்றது ஒண்ணு மட்டும்தான். நீ இல்லைன்னா நான் சாகிறதுக்கு கோழியும் இல்லை, வேற கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டமும் இல்லை. ஏன் ரம்யா இவ்வளோ சீரியஸாக பேசுகிற? உனக்காக கண்டிப்பாக வரேன். என்ன பார்க்குற? சும்மா டைம் பாஸ்க்கு லவ் பண்ணிட்டு அப்புறம் கடைசியில் பேரண்ட்ஸ்க்கு லவ் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகிற பொண்ணு நினச்சி என்ன? இன்னும் எத்தனை நாளைக்குடா இப்படி பயந்துட்டே இருக்க போகிற? இங்கே பாரு, எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அதே அளவுக்கு உன்னையும் எனக்கு பிடிக்கும். இந்த லைஃப்பில் நீங்கள் 2 பேருமே எனக்கு ரொம்ப முக்கியம். இப்படிலாம் பேசாத ரம்யா. உன்னை நான் லவ்வராக பார்த்ததை விட எங்கள் அம்மாவாக தான் அதிகமாக பார்த்துருக்கேன். ஏன்னா நீ என் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்க. கண்டிப்பாக நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். லைஃப் லாங் ஒரு பொண்ணு தனியாக வாழணும்னா எவ்வளோ கஷ்டம், எத்தனை ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணணும்னு உனக்கே தெரியும். அந்த கஷ்டத்தை நீ எனக்கு கொடுக்கணும்னு நினச்சினா நீ வர வேணாம். உன்னை கொஞ்சம் இல்லை, ரொம்பவே லவ் பண்ணிட்டேன். ஃப்ரைடே நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். நீ வரலன்னா நீ எப்பவுமே வர வேணாம். ரம்யா, அப்பா, ஒன்று சொல்லணும். ம் சொல்லு. நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன்ப்பா. என்னம்மா சொல்ற? மாப்பிள்ளை தேடணும்னு அவசியம் இல்லைப்பா. அப்ப நீங்களே மாப்பிள்ளைய பார்த்துட்டீங்க. சரி, யார் அந்த பையன் சொல்லு. கோகுல்ப்பா. இவ்வளோ நாள் வேலை இல்லாமல் இருந்தான், ஆனால் இப்போ வேலை கிடைச்சிடுச்சுப்பா. ஸோ இப்போ என்ன, உங்களுக்கு கல்யாணம் வைக்கணும் அவ்வளோதானே?
சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவான்ப்பா. சரி அந்த பையனை வந்து பேச சொல்லு, மற்றதை பார்த்துக்கலாம். தேங்க்ஸ்ப்பா. நான் செத்துறேன்னு தெரிஞ்ச தாங்கிப்பா, ஆனால் நான் ஏமாத்திரன்னு தெரிஞ்ச தங்கிக்கவே மாட்டா. நான் ஏமாத்திட்டேன்னு அவளுக்கு தெரிஞ்சு கஷ்டப்பட்டதை விட நான் செத்துறேன்னே தெரியட்டும். ஆனால் எனக்கு கொண்டுடுங்கண்ணே, என்ன ப்ளீஸ்ண்ணே, எனக்கு கொண்டுடுங்கண்ணே, என்ன கொண்டுடுங்கண்ணே என்ன. இவனை இழுத்துட்டு வாடா. சுரேஷ் வண்டி சாவி கொடு. என்ன தம்பி பார்க்குற? நீ பண்ணுறது சரியானு எனக்கு தெரில, ஆனால் நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கு புரிய வச்சிட்டேன். உனக்காக ஒரு பொண்ணு இருக்கு, அவளுக்காண்டி நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணும். உன் வீக்னஸை வச்சு அந்த ஆள் காயினத்தை பார்க்குறான். முதல்ல பயப்படாமல் போ, வண்டியில் ஏறு. என்ன தம்பி பார்க்குற? பயம் ஒருத்தனோட பலவீனம். பயப்படாமல் தைரியமாக போ. கோகுல், அப்பா எங்க? அப்பா மேலே. நீ எப்படிங்க? பார்த்தா தெரியலையா சார்? உங்கள் பொண்ணு கேட்க வந்திருக்கேன். உங்கள் வீட்டில் பெரியவங்க யாரும் வரலையா? அதுக்கு நீங்கள் பெரிய மனுஷன் மாதிரி நடந்திருக்கணும். உங்கள் மேலே உங்கள் பொண்ணு எவ்வளோ பாசம் வச்சிருக்கான்னு தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சா அவள் எவ்வளோ கஷ்டப்படுவா. என்னப்பா சொல்கிற? ஒன்றும் புரியலையே. பாண்டியனை வச்சு கடத்த சொன்னது, மிரட்ட சொன்னது, இதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஓ, சின்ன பையன் 2 தருன்னா ஓடிடுவேன்னு நினச்சிங்களா? உங்கள் பொண்ணு சொன்னான்னு ஒரே காரணத்துக்காக தான் இங்கே வந்திருக்கேன். கல்யாணம்னா அது உங்கள் பொண்ணு கூட தான். உங்கள் பொண்ணோட சந்தோஷத்தை பாருங்கள், உங்கள் சுயநலத்தை பார்க்காதீங்க. நான் வரேன். ஹே, அப்பா என்ன சொன்னாரு? அப்பா என்ன சொன்னார்னு சொல்கிறத விட நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நான் வரேன். அவன் நல்லவதான்ப்பா, ஆனால் அவன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவான்ப்பா. கடத்தணுமா? யார? என் பொண்ணை லவ் பண்ணுற பையன். அந்த பையனை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, மிச்சதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பாண்டியா, பட் ஒன் கண்டிஷன். இந்த விஷயத்தில் நான் சொல்கிறதா நீ செய்யணும். நான் வக்கீல் சொல்கிற புரியலையே. பாண்டியா, பெத்த பொண்ணு கட்டி கொடுத்த இடத்துல அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்கலாம்னு தெரியாம எத்தனை அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இந்த பையனை கடத்த சொன்னது, அவனை மிரட்ட சொன்னது எல்லாம் அந்த பையன் என் பொண்ணை லவ் பண்ணுறானா இல்லையான்னு தெரிஞ்சுருக்கு தான். என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும். அவள் எந்த முடிவு எடுத்தாலும் சரியாக தான் இருக்கும். இது வாழ்க்கை. என் பொண்ணு எடுத்த முடிவு சரியா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த கடத்தல் நடக்கும்.
நீ கடத்தி வச்சிருக்கிற அந்த 2 நாள் அவன் உயிர் தான் முக்கியம்னா ஓடிடுவான், அவன் பொண்ணு தான் முக்கியம்னா கண்டிப்பாக வரும். அக்கிலே உண்மையிலே நீ பெரிய ஆள் தான்யா. டைவர்ஸ் கேஸ்லாம் அதிகம் வரும் போல. தலைவரே, அந்த பையன் உங்கள் பொண்ணை உண்மையிலே லவ் பண்ணுறான். சரி, அந்த பையனை விட்டுரு. என்ன தம்பி பார்க்குற? பயம் ஒருத்தனோட பலவீனம். பயப்படாமல் தைரியமாக போ. எனக்கெல்லாம் தெரியாது. இன்னைக்கு நீ கண்டிப்பா முடிக்கிற, சரியா? வா பாண்டியா. ரெண்டு பேரும் லவ் பண்ணலாமா? கழுத்த இருக்கிறவனுக்கெல்லாம் காதல் வந்தா இதாண்டா நடக்கும். சங்கர் பட டைலாக்லாம் சொல்லி அந்த பையன் நம்மளை ஏமாத்தி விட்டானே. அநியாயமா வண்டியை கொடுத்துட்டேன்னு. பாஸ், நம்ம மூஞ்சிக்கெலாம் ரொமான்ஸ் செட் ஆகாது பாஸ்.